இந்த போட்டோல பாக்குற பேக்கோட விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பேக்ல 3 ஓட்டை வேற இருக்குது. இதை யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஏன் இந்த பேக் வெறும் 500 ரூபாய்க்கு கூட போகாது அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா இந்த பேக்கோட விலையை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இந்த ஒரு பேக்கோட விலை மட்டும் கிட்டத்தட்ட 14,90,678 ரூபாய் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்படி கோடி ரூபாய்க்கு ஒரு பேக் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் லூயி வுட்டன். இந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்த கம்பெனி இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய லக்ஸரி அண்ட் ஃபேஷனான பொருட்களை விற்கிறதுல நம்பர் 1 கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனியோட பர்ஸ், ஷூஸ், டிஷர்ட்ஸ், ஏன் சாதாரண டவல் கூட பல லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் கூட இந்த பிராண்ட்ஸை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம இந்த பொருட்களை சாதாரண மக்கள் கூட யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்றது ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிராண்டோட ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னா, வீட்டை விட்டு ஓடி போன ஒரு 16 வயசு பையன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அவரு தான் லூயி வுட்டன். இவர் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால தூங்க கூட இடம் இல்லாம காட்டுல வாழ்ந்துட்டு வந்தாருன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, லூயியோட வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டங்கள் அண்ட் அவரோட வித்தியாசமான சிந்தனைகளால ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்கி சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறினாரு. அப்படிப்பட்ட ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கைஸ், நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படிங்கக்கூடிய மோட்ல தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. நம்ம மந்த்லி இன்கம் கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்கம் வந்தா சூப்பரா இருக்கும்ல. ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம் தான். உங்க ஃப்ரீ டைம்ல கொஞ்சமா எஃபர்ட்ஸ் போடணும். அண்ட் அது மட்டும் இல்லாம பாசிவ் இன்கம் ஐடியாஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆடியோ புக்கை கேட்கணும். இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல அவைலபிளா தான் இருக்குது. இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ண குக்கு எஃப்எம் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம்மோட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். குக்கு எஃப்எம்மோட நார்மல் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 99 rupees. ஆனா அக்ஷய் 15 அப்படிங்கக்கூடிய இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்றது மூலமா உங்களால 50% டிஸ்கவுண்ட்டை பெற முடியும். 99 rupees மதிப்புள்ள மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை வெறும் 49 ரூபாய்க்கு மட்டுமே உங்களால பெற முடியும். சோ இந்த ஆஃபரை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதை யூஸ் பண்ண வரைக்கும் பர்சனலா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். சரி, இப்ப நம்ம கதைக்கு வரலாம். 1820 பிரான்ஸ்ல ஒரு சின்ன கிராமத்துல தான் லூயி வுட்டன் பிறக்கிறாரு. அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான விவசாய குடும்பம். அவங்க அப்பா அங்க இருக்கக்கூடிய சோள தோட்டத்துல வேலை பார்க்கிறவரு. லூயியும் அவங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்றாரு. அவங்க வீட்ல ஒரு லைட்டோ ஒரு ஃபேன் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வீட்ல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த ஊர்ல கார்ன் மில் வச்சிருக்கவர் தான் சேவியர். அப்படி இருக்கவர் கிட்ட தான் அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு வந்தாரு. அவங்க அம்மா வீட்லயே கையிலே தொப்பி செஞ்சு அதுல பணம் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. லூயி பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வேலைக்கு வந்ததுனால அவர் ஸ்கூலுக்கு கூட போகல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் ஸ்கூல் போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட லூயி இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஸ்கூலுக்கே போகணும். சோ இப்படி இருக்கிறதுனால அவர் ஸ்கூலுக்கு கூட போகல. அவர் சின்ன வயசுலயே கையில காசு இல்லாம ரொம்பவே வறுமையில இருந்தாரு. இதனால அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவருக்கே தெரியாம இருந்தது. அண்ட் இப்படிப்பட்ட இந்த டைம்ல எதிர்பாராத விதமா அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அப்போ லூயியோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அவரோட 2வது வைஃப் பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு பொண்ணுனே சொல்லலாம். ஏன்னா அவங்க லூயி கிட்ட ரொம்பவே கோவமா நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவரை அடிக்கிறது, ரொம்பவே வேலை வாங்குறது அப்படின்னு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல இதையெல்லாம் சின்ன பையனால தாங்க முடியல அப்படிங்கறதுனால லூயி அந்த வீட்டை விட்டு ஓடி போறாரு. அப்படி அவர் ஓடி போகும்போது அவரோட வயசு வெறும் 13 தான். கையில சுத்தமா காசு இல்ல. ஆனா பாரிஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவங்க ஊர்ல இருந்து பாரிஸ் கிட்டத்தட்ட 225 மைல். இவ்வளவு தூரம் போறதுக்கு லூயி கிட்ட கையில காசும் இல்ல, வழியில சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இல்ல. இருந்தாலும் அவரு பாரிஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில நைட்ல அந்த இருட்டான பிரான்ஸ் காட்டுல வெறும் ஒரு போர்வையோட படுத்து இருந்தான். அப்படி பாரிஸ்க்கு போகிற வழியில ஒரு சின்ன கிராமத்தை லூயி பாக்குறான். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா லெதர் ஒர்க், ஆர்ட் ஒர்க், பேக் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். அங்க லூயி அப்ரெண்டிஸா வேலை பாக்குறாரு. அந்த வேலை ரொம்பவே சந்தோஷமா பண்றாரு. அப்படி ஒரு நாள் லூயி லோக்கல் ட்ரெயின்ல போகும் பொழுது அதுல டிராவல் பண்றவங்க எல்லாருமே பேக் இல்லாம டிராவல் பண்றத கவனிக்கிறான். அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல எல்லாருமே பாக்ஸ்ல தான் அவங்களோட பொருட்களை எடுத்துட்டு போவாங்க. அதனால லூயி பாக்ஸ் தயாரிக்கக்கூடிய வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க மெட்டல், ஃபேப்ரிக், ஸ்டோன் எல்லா விதமான பாக்ஸ்களை தயாரிக்கிற எப்படி அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாரு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அவர் போகக்கூடிய கிராமங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு கடைசியா அவர் பாரிஸ்க்கு போகிறாரு. பாரிஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் பாக்ஸ் மேக்கிங் கம்பெனில வேலை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பாக்ஸை கிரியேட் பண்றாரு. அப்பதான் ஒரு விஷயத்த லூயி நோட் பண்றாரு.
பாக்ஸை ஒரு வாட்டி பேக் பண்ணிட்டு திரும்ப அன்பேக் பண்றது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். அன்னைக்கு இருந்த பிராண்ட்ஸ் மக்கள், முக்கியமா பெண்கள், கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு இது மாதிரியான லக்கேஜை எடுத்துட்டு போக பேக்ஸ் தேவைப்பட்டது. அதனால அவங்க பாக்ஸ் மேக்கிங் பண்றவங்கள கூடவே வச்சிருப்பாங்க. இது மூலமா லூயுக்கு பெரிய பெரிய ஆளுங்க கூட கனெக்ட்ஸ் கிடைச்சது. இதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸே நடக்குதுன்னு சொல்லணும். 1851ல பிரான்ஸ் குயினுக்கு இவர் பாக்ஸ் மேக் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் லூயு அவங்க கூட பர்சனல் பாக்ஸ் மேக்கராவே மாறிடுறாரு. அந்த காலகட்டத்துல திருட்டு தொல்லை அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால லூயு என்ன பண்றாருன்னா, முதல் முறையா பேக்ல அட்டாச்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பூட்டு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இப்போ கூட நம்ம நிறைய பேர் இந்த பேக் எல்லாம் யூஸ் பண்றதே இல்ல. ஏன், பாக்குறதே ஒரு ரேரான விஷயம் தான். அவரோட அந்த மாதிரியான பேக் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பாரிஸை விசிட் பண்ண வராங்களோ அவங்க எல்லாருமே இந்த பேக்ஸை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஏன், அது ஒரு கெத்தான விஷயமாவும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அவர் எப்படி பிரான்ஸ்ல குயினுக்கு பேக் மேக்கரா இருந்தாரோ அதே மாதிரி சீக்கிரமாவே ஸ்பெயினுக்கும் யூகே இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய குயின்ஸ்க்கும் இவர் பேக் மேக்கரா இருந்தாரு. அதுக்கப்புறமா பெண்கள் எல்லாருமே அவங்க ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரியே நிறைய பேக்ஸை வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பினான்சியலா இம்ப்ரூவ் ஆகுறாரு. சொந்தமா கார், பங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா growth ஆகுறாரு. இந்த டைம்ல தான் அவருக்கு கல்யாணமும் நடக்குது. இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் லூயுக்கு ஒரு விஷயம் தோணுது. நாம ஏன் நமக்கு சொந்தமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால ஒரு பாக்ஸ் ஷாப்பும் ஓபன் பண்றாரு. அந்த சமயத்துல தான் பிரான்ஸ்ல ரயில்வே ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இப்பதான் இந்த ட்ரெயின் எல்லாருமே ஆக்சஸ் பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல ரொம்ப ரிச் பீப்புள் மட்டும் தான் டிராவல் பண்ணுவாங்க. அவங்க அந்த ட்ரெயின்ல ஆர்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு பெட்டியில வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த பெட்டி எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சான்னு கேட்டா கிடையாது. இப்போ இருக்கிற பெட்டி மாதிரி அது கிடையாது. நம்ம படத்துல பாக்குற மாதிரி புதையல் பெட்டிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அந்த பழைய கால பெட்டிகள்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அது மனையில நனையாம இருக்கும். ஆனா அதை ஒன் பை ஒன்னா அடுக்கி வைக்க முடியாது. அதனால இந்த பெட்டிகளை எடுத்துட்டு போக ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இதை வைக்கிறதுக்கு அதிகப்படியான இடங்களும் தேவைப்பட்டுச்சு. இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு யோசிச்ச லூயு அவருக்கு ஒரு குட்டி ஐடியா கிடைக்குது. அதை எக்ஸ்பெரிமெண்டலாவும் ட்ரை பண்றாரு. அப்படி அவர் கிரியேட் பண்ண பாக்ஸ் நம்ம இன்னை வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சூட்கேஸ். இந்த நியூ சூட்கேஸோட டிசைன் பாரிஸ் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. இது ஹிட்டாக முக்கிய காரணம் இதை மழையிலே நனைஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது. அண்ட் இதை ஒன் பை ஒன்னா எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். எப்படி நம்ம லேப்டாப்பை கையிலே தூக்கிட்டு போறோமோ அதே மாதிரி இந்த சூட் கேஸை கையிலே தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கறதுனால இது ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு ப்ராடக்டா மாறுது. 2 வருஷம் கழிச்சு கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி வெரைட்டியான டிசைன்ஸ்ல சூட் கேஸ் உருவாக்குறாரு. இது மக்கள் மத்தியில என்ன நடக்குது அப்படின்னா, இதை வச்சிருக்கவங்க எல்லாருமே தனி ஸ்டேட்டஸ் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஃபீல் கிரியேட் ஆகுது. அதாவது சூட் கேஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுல அந்த சூட் கேஸ் எல்லாரையுமே மாத்துச்சு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த காலகட்டத்துல ஐபோன் யூஸ் பண்றவங்க எப்படி பெரிய ஆளோ அதே மாதிரி அந்த காலகட்டத்துல சூட்கேஸ் வச்சிருக்கவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு ஆளா பார்க்கப்பட்டது. அதனால லூயோட பிசினஸ் உச்சத்தையே தொட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இது ரொம்ப நாள் நினைக்கல. ஏன்னா 1870ல பிரான்ஸ்ல ஒரு உள்நாட்டு போர் நடக்க ஆரம்பிக்குது. பிரான்ஸ் ஃபுல்லா கலவரமும் நடக்குது. அவரோட வீடு, பிசினஸ் அப்படின்னு எல்லாமே சூறையாடப்பட்டு லூயு 2வது தடவையா ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கிறாரு. ஒரு வழியா 1871ல பிரான்ஸ்ல போர்க்களம் ஒரு முடிவுக்கு வருது. அந்த சமயத்துல அவரோட மொத்த கடையும் வீடும் சூறையாடப்பட்டு இருந்தது. ஆனாலும் லூயு கொஞ்சம் கூட கிவ் அப் பண்ணல. அவர் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் போட்டு பிரான்ஸ்ல ஒரு பிரபலமான இடத்துல ஒரு கடையை வாங்குறாரு. கொஞ்சம் அசந்தாலும் அவரோட வாழ்க்கை ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடும். ஆனாலும் அவர் துணிஞ்சு இறங்குறாரு. இந்த சமயத்துலதான் லூயு தான் சேர்த்து வச்ச எல்லா காசையும் அதை போட்டு மறுபடியும் ஒரு பேக் கடையை ஓபன் பண்றாரு. ஆனா இந்த தடவை முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே வேகமா பிரபலம் அடைஞ்சாரு. அப்போ வார் நடந்ததுனால பாரிஸ் சிட்டில பல ஷாப்ஸ் காலியா இருந்துச்சு. இதை பயன்படுத்திக்க நினைச்ச லூயு கரெக்டா சிட்டிக்கு நடுவுல ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிரேட் ஹோட்டலுக்கும் பக்கத்துல ஒரு புது ஷாப்பை ஓபன் பண்றாரு. இதனால ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கும் ஹோட்டல்ல தங்குறவங்களுக்கும் கண்டிப்பா லக்கேஜ் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு போக கண்டிப்பா பேக் தேவைப்படும். அப்படிங்கறதுனால அவர் அந்த ஷாப்பை வாங்குறாரு. இப்படி பெர்ஃபெக்டான ஐடியாஸை யூஸ் பண்ணி லூயி வுட்டன் மிகப்பெரிய பிராண்டா மாறுச்சு. அப்படி இவங்க கொண்டு வந்த இனோவேட்டான ஒரு ஐடியா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சூட்கேஸ்லயும் இருக்கிற டெக்ஸ்டரா அமையுது. இதுவும் மக்களுக்கு பிடிச்சு போகுது. இப்படி லூயி வுட்டன் ஃபேமஸ் ஆகிறத பார்த்து நிறைய பிராண்ட்ஸ் இவங்களை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கூட லூயி வுட்டன் அளவுக்கு யாராலையும் குவாலிட்டியா ஒரு பொருளை தயாரிக்க முடியல. 20 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான பிராண்டாவே இது மாறுது. ஆனாலும் கொஞ்ச நாள்லயே லூயு இறந்து போயிடுறாரு.
அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அவரோட பையன் கிட்ட வருது. இந்த டைம்ல அவரோட பையனான ஜார்ஜ் விட்டன் அப்பாவை விட பல மடங்கு அந்த கம்பெனியை மேல போக வைக்கிறாரு. உலகத்தோட பல மூலையில இந்த ஒரு கம்பெனியோட பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. அவரோட பையன் இன்னும் உயரத்துக்கு கொண்டு போனாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃபேக் பிராண்ட்ஸ் தொல்லை ரொம்ப தாங்க முடியல அப்படிங்கறதுனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் புது மாடல் பேக்கை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதுதான் 1896ல இந்த லாக்கோட சேர்ந்த மாதிரியான பேக்ஸ். இப்படி இந்த பேக்ஸ் கிரியேட் ஆனதுனால அந்த கம்பெனிக்கும் இன்னுமே ஒரு அதிகமான ஒரு ஆர்வம் கிடைச்சது. கொஞ்ச நாள ஜார்ஜும் இறந்து போறாரு. இப்படி இறந்து போறதுனால கேஸ்டன் கிட்ட மொத்த கம்பெனியும் ஹேண்ட் ஓவர் ஆகுது. அந்த சமயத்துல தான் செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்குது. இப்படி இருக்கிறதுனால நாசியோட கை கோர்த்தாதான் நம்ம கம்பெனியை நிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிச்சு. அதனால நாசியோட கொலாபரேட் பண்ணி கம்பெனியை நிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேஸ்டன் இறந்து போக அவரோட 3 பசங்கள்ல யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய குழப்பங்களும் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த 3 பேருக்குமே பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அவரோட ஹேண்டி ரோசம் கம்பெனியோட பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கம்பெனி இன்னுமே மேல போக தான் ஆரம்பிச்சது. அவங்க பிராண்ட் ரிட்டைல் மாடலா கொண்டு வந்து அதுல அதிகமா ப்ராஃபிட்டை கொண்டு வந்தாரு. இதனால அவங்க கம்பெனி ப்ராஃபிட் 20 மில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட 260 மில்லியனா ஆகுச்சு. அதுக்கப்புறம் இத பப்ளிக் ஸ்டாக்கா கொண்டு வரணும் அப்படின்னு கம்பெனி ஷேர்ஸை விற்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் $1 பில்லியன் கம்பெனியா உருவெடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க மோட் ஹெனசி அப்படிங்கக்கூடிய கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி இன்னும் பெருசாகுறாங்க. அதனால லூயி வுட்டன் கம்பெனி LVMH மாத்தப்படுது. அதுக்கப்புறம் இந்த கொலாபரேஷன் ஹென்ரிக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாததுனால ஹென்ரி அவரோட ஃப்ரெண்டான பெர்னார்ட் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்றாரு. ஆனா LVMH ஃபுல்லாவே பெர்னார்ட் கிட்ட கை மாறுது. ஹென்ரி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியும் லூயி ஃபேமிலிக்கு கிடைக்காமலே போகுது. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் பெர்னார்ட் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறாரு. இப்போ இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $242.6 மதிப்பா இருக்குது. சோ கைஸ், இந்த ஸ்டோரி மூலமா நாம கத்துக்கிட்டது என்னன்னா, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போக ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணனா கண்டிப்பா நம்மளால எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை நமக்கு கிடைக்கும். சோ டோன்ட் கிவ் அப், ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்க நினைச்சது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். ஒருவேளை லூயு பஞ்சத்துல அடிபட்டு இருக்கும் பொழுது அவர் இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிருந்தா கண்டிப்பா இந்த கம்பெனி இன்னைக்கு இருந்திருக்கவே இருக்காது. சோ இதே மாதிரியான சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல வந்தாலும் கண்டிப்பா அதை கிவ் அப் பண்ணாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ட்ரை பண்ணுங்க. சோ இப்படி இருக்கிறதுனால நீங்களும் உங்களோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாற முடியும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.